ஒரு பெரிய செல்வந்தருடைய மகன் தொலைஞ்சு போயிட்டான். தொலைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையன் என்ன பண்றான், தினமும் ஏதோ பிளாஸ்டிக் பேப்பர்லாம் பொறுக்கி அ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் எப்ப பார்த்தாலும் தன்னை நினைச்சிட்டு இருப்பான். நான் ஒரு தரித்திரன், நான் ஒரு தரித்திரன், நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சிட்டே இருப்பான். அப்ப அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்து சொல்றாரு, "தம்பி, நீ என்னப்பா இங்க இருக்க? உங்க அப்பா உனக்காக அங்க காத்துட்டு இருக்கார். நீ அங்க போப்பா. உன்னுடைய அப்பா பெரிய செல்வந்தர்" அப்படின்னு சொல்றாரு. இந்த தகவல கேட்ட அடுத்த க்ஷணம் என்ன ஆயிடுறான் அவன சந்தோஷமாயிடுறான். அவன் இன்னும் அவங்க அப்பாவ போய் அடையவே இல்ல. அவனுக்கு இன்னும் எந்த சொத்தும் வரவே இல்ல. ஆனா, நான் அனாதை கிடையாது. எனக்கு உயர்ந்த தந்தை ஒருத்தர் இருக்கார் அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்ட அடுத்த க்ஷணம் அவன் என்ன ஆயிடுறான், ரொம்ப சந்தோஷமாயிடுறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், அவங்க அப்பாவை அடையறதுக்கு முயற்சி பண்றான். சரி, அவங்க அப்பாவ அடையணும் அப்படின்னா, கண்டிப்பா பணம் வேணும் மறுபடியும். அவங்க அப்பாவ போய் சேர்வதற்கு பணம் வேணும். அதுக்கு என்ன பண்றது? மறுபடியும் பிச்சை தான் எடுத்தாகணும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அது ஒண்ணுதான். சோ என்ன பண்றான்? பிச்சை எடுக்குறான். ஆனா, இதற்கு முன்னாடி அவன் பிச்சை எடுத்தது வேற, இப்ப பிச்சை எடுத்தது வேற. இதற்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய வயித்து பொழப்புக்காக பிச்சை எடுத்துட்டு இருந்தான். இப்பயும் பிச்சை எடுக்கிறான். ஆனா வயித்து பொழப்பா கிடையாது. அப்பாவை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. வயித்து பொழப்புக்கு அதான். உடம்ப பார்த்துக்கணும் இல்லையா? வயிறு வளர்க்கணும் இல்லையா? பசிய போக்கணும் அப்படின்னு தான் பிச்சை எடுக்கிறான். ஆனா, நான் ஏன் உயிரோட இருக்கணும்? எங்க அப்பாவ அடையணும் அப்படின்ற எண்ணம் வந்துடுது. அப்ப இதுக்கு முன்னாடி எடுத்த பிச்சைக்கும், இப்ப எடுத்த பிச்சைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதோ வாழ்க்கைய வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவனுடைய காரியங்கள் தினசரி பண்ணிட்டு இருந்தான். இப்ப அதே காரியத்த தான் பண்றான். ஆனா, குறிக்கோள் மட்டும் எங்க அப்பாவ போய் அடையணும் அப்படின்ற குறிக்கோள். அதே போல நாம எல்லாருமே பகவான இழந்து இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நமக்கு என்ன பண்றாரு? குரு வந்து சொல்லிக் குடுக்கிறார். நாம் இந்த உலகத்தை சேர்ந்தவன் கிடையாதுப்பா. நம்ம அனாதை கிடையாது. நாம் எல்லாரும் ஆத்மாக்கள். நாம் பகவானை சென்று அடைய வேண்டியவர்கள். பகவான் நமக்காக காத்துட்டு இருக்கார் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. சொன்ன அடுத்த க்ஷணம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ஆசை வருது. இந்த பகவானை அடையலாம் அப்படின்ற ஆசை வருது. இந்த பகவானை எப்படி அடையிறது அப்படின்னா, அதற்கும் நம்மளுக்கு என்ன தேவை? கண்டிப்பா இந்த உடலை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த உடம்ப பாதுகாக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? வேலை பண்ணி தான் ஆகணும். வேலை பண்ணாம யாரும் இருக்க முடியாது. பட் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேலையும், இப்ப பண்ணக்கூடிய வேலையும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதோ உடம்ப பார்த்துக்கணுமே, இந்த உடம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சு வளர்த்துட்டு இருந்தோம். இப்ப கிருஷ்ணருக்காக நம்ம என்ன பண்றோம்? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் கிருஷ்ணருக்காக பண்ண ஆரம்பிக்கணும்.